96 படத்தை டைரக்ஷன் பண்ண பிரேம்குமார் டைரக்ஷனில் கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் மெய்யழகன். இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெய்யழகன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மெய்யழகன் படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னா, இந்த படத்துடைய ஹீரோவான அரவிந்த் சாமி இவரோட நேட்டிவ் பிளேஸை விட்டுட்டு இவரு வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் அரவிந்த் சாமி இவரோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. எதுக்காகனா இவரோட அத்தை பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. இவரு வேண்டா வெறுப்பாக தான் அந்த நேட்டிவ் பிளேஸ் இவரோட சொந்த ஊருக்கு வராரு. சொந்த ஊருக்கு வரும்போது நம்ம கார்த்தியை பார்க்குறாரு. கார்த்தியும் அரவிந்த் சாமியை அத்தான்னு கூப்பிடுறான். கார்த்தி அரவிந்த் சாமிக்கு என்னதான் வேணும், கார்த்தி யாருன்றது மீதி கதை தான் இந்த மெய்யழகன் படமே. இந்த மெய்யழகன் படம் எனக்கு டீசெண்டாக இருந்தது. இந்த மெய்யழகன் படத்தோட பாசிட்டிவ்னா நம்ம கார்த்தியோட ஆக்டிங் தான். இந்த ரோலுக்கு வேற யாருமே செட் ஆக மாட்டாங்க கார்த்தியை தவிர. இவரோட அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸை இந்த மெய்யழகன் படத்தில் கொடுத்துருக்காரு. பருத்தி வீரனுக்கு அப்புறம் கார்த்தியோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா அது இந்த மெய்யழகன் படத்தில் பார்க்கலாம். கார்த்திக்கும் அரவிந்த் சாமிக்குமான சீன்கள், அந்த நடந்து போகிற சீனும் அதில் வர ஹியூமரும், இவங்க ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரியும் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகியிருந்தது. நீங்கள் 96 படத்தை நினச்சிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட் தான். ஏதோ ஒரு ஜாலியான ஒரு படம் பார்க்க போகலாம், ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்க்கலான்னு நீங்கள் சூஸ் பண்ணி நிச்சயமாக இந்த மெய்யழகன் படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லாவே இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக நல்லாவே என்டர்டெயின் பண்ணிட்டு போயிட்டு இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் நிறைய லேகுகளை பார்க்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத ஜல்லிக்கட்டு சீன்கள்லாம் இருக்கும். ஜல்லிக்கட்டு சீன் நல்லா தான் இருக்கும், ஆனால் படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது. படத்தில் சாங்ஸ் மற்றும் பிஜிஎம் இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ். குறிப்பாக நம்ம கமல்ஹாசன் இந்த படத்தில் ஒரு சாங்கை பாடியிருப்பார். அந்த சாங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போதும் அந்த சாங் தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அந்தளவுக்கு அந்த சாங் சூப்பராக இருக்குது. நம்ம கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமியை தாண்டி மிச்ச எல்லாருமே அவங்க கொஞ்சம் கேமியோ ரோல் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த மெய்யழகன் படம் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படம் டீசெண்டாக தான் இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே ஜாலியாக போச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடித்தது. இந்த படம் ரொம்பவும் ஸ்லோவாக தான் இருக்கும். படத்தை நீங்கள் ஸ்லோவாக தான் பார்த்து ஆகணும். நீங்கள் ஆக்ஷன் ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் கிடையாது இந்த மெய்யழகன். மெய்யழகன் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த மெய்யழகன்.